கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தியின் பெயரை நீக்குவார்கள், காந்தியின் படத்தை நீக்குவார்கள் என்று பாஜக அரசை நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக சாடியுள்ளார். இன்று மதுரையில் நடைபெற்று வரும் பாக முகவர்கள் மாநாட்டில் பேசிய நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகாத்மா காந்தி அவர்களின் நினைவையும் சேவையையும் மக்கள் மனதில் இருந்து அகற்ற பாஜக துடிப்பதாகவும், காந்திய கொள்கையை அழிக்க நினைப்பதாகவும், காந்தி என்ற பெயரே இருக்கக்கூடாது என்று பாஜக நினைப்பதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியுள்ளார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கரன்சி நோட்டில் இருந்தும் கூட காந்தியின் படத்தை நீக்குவார்கள். இந்தியாவில் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கும் மத நல்லிணத்திற்கும் மத சார்பற்ற அரசியலமைப்பின் கீழ் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும், இன வேறுபாடு மொழி வேறுபாடு இன்றி அனைவரும் இந்தியர்களாக வாழ்வதற்கும் மகாத்மா காந்தியின் கொள்கையே காரணம், அவருடைய தியாகமே காரணம், அவரை பின்பற்றியவர்களின் தியாகமே காரணம். அத்தகையோரின் தியாகத்தால் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இதையெல்லாம் மதத்தை வைத்து அரசியல் செய்யும் பாஜக மக்கள் மனதில் இருந்து அகற்ற துடிக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.